கண்ணியத்தோட பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னும் பெண்களால ஸல்லல்லாஹு அதிகம் லாபம் அடைந்தார்கள். அதுவும் ஒண்ணு. ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஸல்லல்லாஹு அதிகமான பெண்கள் இஸ்லாத்துக்கும் உலகத்திற்கும் அறிமுகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களால அதிகமான லாபமும் அதிகமான பயனும் ஸல்லல்லாஹு பெற்றிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு தன்மையில இது ஒண்ணு. நிறைய நமக்கு தலைவர் நிறைய பேர் தெரியும், நிறைய நபிமார்களை தெரியும், நிறைய அரசியல் தலைவர்களை தெரியும். ஆனா அவங்களால அறிமுகமான பெண்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு கைவிட்டு அளவு விரல விட்டு எந்த அளவுக்கு தான் இருக்கும். உதாரணமா காந்தி இருந்தாரு. காந்தியை பத்தி பார்த்தோன்னா காந்தி அரசியல் தலைவர், எல்லாத்துக்கும் பிடிச்ச தலைவர், எல்லா மதத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் காந்தி. அவருடைய மனைவி யாருன்னு கேட்டா சில பேத்துக்கு தெரியும், பல பேத்துக்கு தெரியாது. காந்திகிட்ட தெரியும், காந்தியை தாண்டி காந்தி மனைவி யாரு, அவங்க குடும்ப கோத்திரம் சில பேத்துக்கு தெரியாது. காந்தி மனைவி கஸ்தூரி பாய் சில பேத்துக்கு தெரியும். அண்ணாதுரை இருந்தாரு, இன்னும் சாக்ரட்டிஸ் இருந்தாரு, நிறைய தலைவர். நபிமால பார்த்தோன்னா இப்ராஹிம் இஸ்லாம், யூசுப் அலி இஸ்லாம், யாக்குப் அலி இஸ்லாம், ஐயூப் அலி இஸ்லாம், இப்படி அந்த நபிமார்களும் அந்த தலைவர்களும் பார்த்தோம்னு சொன்னா சில பெண்கள் தான் அவங்க மூலியமாக நமக்கு அறிமுகமாக இருப்பாங்க, நமக்கு தெரிய வரும். வரலாற்று நாளே மறைக்கப்பட்டு போயிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகமான பெண்கள்னு பார்த்தோம்னு சொன்னா உலகத்திலே ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அதிகமான பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அறிமுகம், அதிகமான பெண்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அறிமுகம் ஆனாங்க. அதே மாதிரி பெண்களால ஸல்லல்லாஹு அலைஹி அதிக லாபமும் அதிக பயனும் உலகத்துல பெற்றாங்க. குறிப்பா சொன்னா 7000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு தன்மையில தனித்தன்மைகளை ஸல்லல்லாஹு பத்தி பேசிட்டே போலாம். அவங்க பிறந்த மாதம்னால இந்த டாபிக், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களால் திருமணம் முடிக்கப்பட்ட 11 மனைவிமார்கள். இந்த ஜுமானை தலைப்பு அதுதான். நாயகமும் பெருமானாரும் திருமணம் முடிக்கப்பட்ட 11 மனைவிமார்களும். யாருமே பேசாத டாபிக், நிறைய சர்ச்சைக்குரிய டாபிக். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஸல்லல்லாஹு 11 திருமணம் முடிச்சாங்க, ஏன் வயசான காலத்தை திருமணம் முடிச்சாங்க, ஏன் 4 மனைவி, முஸ்லிமுக்கு மட்டும் 4ன்னு சொன்னாங்க, ஆனா ஸல்லல்லாஹு மட்டும் 11 மனைவி எப்படி கூடும்? இப்படி நிறைய கேள்வி நம்ம மனசுக்குள்ள இருக்குது. பிற மதத்து சமுதாயத்துக்குள்ளும் இந்த கேள்வியெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு நிறைய பேருக்கு விடை தெரியல, விடை தெரியவும் யாரும் ஆவல் கொள்ளல. அந்த அடிப்படையில இந்த ஜும்மா பாயன் இன்ஷா அல்லாஹ் உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடைய அமையும். இங்க மனசுல எல்லா கேள்விக்கும் விடை அமையும் கண்டிப்பாக, இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் அறிமுகமான நிறைய பெண்கள். குறிப்பா சொன்னா 70,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அறிமுகமாயிருக்காங்க. 1,00,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அறிமுகம், 1,00,000 சஹாபாக்கள் இருந்தாங்க தான். ஆனா அதுல குறிப்பா 70,000 சஹாபாக்கள் நமக்கு எல்லா ஹதீஸ்க்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 70,000 சஹாபாக்கள் யாரு, எங்க பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, எங்கெல்லாம் பிரயாணம் செஞ்சாங்க, என்ன வியாபாரம் செஞ்சாங்க, யாரை திருமணம் முடிச்சாங்க, யாரை எங்க வஃபாத்தானாங்க, எங்க அடக்கியிருக்காங்கன்னு சொல்லி தோராயமா 70,000 சஹாபாக்கள் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அறிமுகமான பெண்கள் தவிர ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வரிசையில பார்த்தோம்னு சொன்னா திட்ட குறைஞ்சது 500 பெண்களாச்சும் நமக்கு தெரியும். அதாவது 500 பெண்கள் ஸல்லல்லாஹு அறிமுகமான பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா 500 பெண்களோட ஹிஸ்டரி வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஸல்லல்லாஹு தன்மைகள்ல ஸல்லல்லாஹு அற்புதங்கள் இதுவும் ஒண்ணு.